வணக்கம் நேயர்களே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு பழமொழிக்கான விளக்கம் தான். அதுக்கு முன்னாடி நம்ம இன்றைக்கி அந்த பழமொழியை மறுபடியும் ஒரு முறை பார்த்துருவோம். பாடி பாடி குத்துனாலும் பதிரு அரிசி ஆகாது, இதுதான் அந்த பழமொழி. இதில் இந்த பாடி பாடி குத்தினாலும் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது விளைஞ்ச நெல்லை வேக வச்சு உரலில் போட்டு உலக்கையால் 2 பெண்கள் போட்டு குத்துவாங்க. பொதுவாக நெல்லை மட்டும் அப்படி குத்த மாட்டாங்க. உரலை போட்டு எது இடிக்கிறதா இருந்தாலும் அந்த மாதிரி தான் செய்வாங்க. அந்த அடிப்படையில் நெல்லையும் போட்டு குத்துவாங்க. 2 பெண்கள் மாற்றி மாற்றி உலக்க குத்துவாங்க. பொதுவாகவே அந்த மாதிரி உரலில் போட்டு உலக்கையில் குத்தும் பொழுது பெண்கள் எல்லாமே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்போல்லாம் அந்த களைப்பு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக பாட்டு பாடுவாங்க. அது வயசான பாட்டிங்க பாட்டு பாடுவாங்க. அதை இளஞ்சிட்டு பெண்கள் எல்லாமே அதை கேட்டு அல்லது அந்த பாடலை படிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அதெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டு அந்த வேலையை செய்வாங்க. இதுதான் பொதுவாக அந்த உரலில் போட்டு இடிக்கும்போது செய்கிற ஒரு நிகழ்வு கிராமப்புறங்களில். இன்றைக்குமே கிராமப்புறங்களில் ஒரு சில இடங்களில் அந்த மாதிரியான நிகழ்வு நடக்குது. குறிப்பாக விவசாயம் பண்ணுற இடங்களில் விவசாயம் பண்ணுற மக்கள். சரிங்க, இந்த பாடி பாடி குத்துனாலும் பதறு அரிசி ஆகாதுன்னு சொல்கிறாங்க இல்லையா? இந்த பதறு அப்படின்னா என்ன அப்படின்னா, நெல் விளைய வைக்கிறாங்க இல்லையா? நெல் விளைஞ்சி அதை அறுவடை செஞ்சு களத்து மேட்டில் போட்டு அதை காய வச்சு உலர்த்தி வேக வச்சு திரும்ப அதை உலர்த்தி அதுக்கப்புறமா அதை கொண்டுட்டு வந்து அரிசி ஆக்கணுங்கிறதுக்காக இப்போ இருக்கிற மாதிரி மிஷினில் அரிசி இதை நெல்லை கொண்டு போய் போட்டால் அரைச்சி கொடுப்பாங்கங்கிறதெல்லாம் இல்லை. அப்போல்லாம் உரலில் போட்டு தான் அவங்க இடிப்பாங்க. அப்படி உரலில் போட்டு இடிக்கும் பொழுது அந்த நெல் இருக்குது பார்த்திங்களா? நெல் உமியால் மூடப்பட்டு தான் உள்ளார அரிசி இருக்கும். அந்த நெல்லினுடைய தோல் பகுதின்னு சொல்லலாமா? நம்ம புரிதலுக்காக சொல்கிறேன். அதை உமி அப்படின்னு சொல்லுவோம் நாம். அந்த உமிக்குள்ளார சில இடங்களில் சிலதில் அரிசி உள்ளே வளராமையே இருந்திருக்கும். அந்த நெல் விளைச்சலாக நடக்கிற அந்த சமயங்களில். அப்போ அப்படிப்பட்டது தான் பதறு அப்படின்னு சொல்லுவாங்க. பதறு அப்படின்னு கிராமத்தில் சொல்லுவாங்க. இப்போ இதில் என்ன அப்படின்னா, விளையும் பொழுது அந்த பதறுக்குள்ளார அரிசி அப்படின்னு ஒன்று உருவாகலை, விளைச்சலை வரல, அது வெறும் பதறாக போயிடுச்சு அப்படின்னா அதுக்குள்ளே எதுவும் இல்லை, அரிசி அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இல்லைன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த பதரை அந்த உமி அப்படின்னு சொல்லுவாங்க. அது உமி தான் ஞாபகம் வருது. அது உமி. அந்த உமியை எடுத்து உரலில் போட்டு நீங்கள் எவ்வளோதான் நல்ல பாட்டாக பாடி 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 உரலில் குத்துனாலும் அதுக்குள்ளே அரிசி வருமா? வராதுங்க. அரிசி விளைஞ்சிருந்தால் மட்டும்தானே அந்த அரிசி வரும், அது வராது. இதுக்காக தான் சொல்லுவாங்க, எவ்வளோ தான் பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அந்த பழமொழியில் சொல்கிற கருத்து. சரி, இந்த கருத்து எதுக்காக சொல்லப்பட்டிருக்கு, அதனுடைய உள் அர்த்தம் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். இப்போது இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா? ஒரு சில இளைஞர்களுக்கு நம்ம எவ்வளவுதான் பாடம் சொன்னாலும், புத்திமதிகள் அறிவுரைகள் சொன்னாலும் அவங்க கேட்டுக்கவே மாட்டாங்க. என்ன அறிவுரை சொன்னாலும் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படிங்கிறது அறிஞர்கள் அல்லது சிந்தனையாளர்கள் அல்லது ஒரு பெரிய படைப்பாளி, எழுத்தாளர்கள், ஆசிரியர்கள், குடும்பத்தில் மூத்த அனுபவம் உள்ளவர்கள், இப்படி யார் சொன்னாலுமே அவங்க கேட்டுக்கக்கூடிய மனநிலையில் இருக்க மாட்டாங்க, கேட்டுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட நாம் எதை சொன்னாலும் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க இல்லையா? அந்த ஒரு நிகழ்வுக்கு தான் சொல்லுவாங்க, பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகாது. அப்போ அந்த பையன்கிட்ட நாம் அந்த ஒரு விஷயத்தை நாம் எவ்வளோ தான் சொன்னாலும் அவன் ஏற்றுக்க மாட்டான்னா நம்ம அவங்ககிட்ட போய் சொல்கிறது வீண் வேலை இல்லையா? கேட்டுக்கக்கூடியவனாக இருந்தால் மணிக்கணக்காக, நாள் கணக்காக, மாதக்கணக்காக, ஆண்டு கணக்காக நிறைய விஷயங்களை சொல்லித்தரலாம்.
அவன் வாழ்க்கையில் அதை கேட்டு கொஞ்சம் முன்னேறிப்பான். எதை சொன்னாலும் கேட்டுக்கக்கூடிய மனநிலையில் இல்லாத ஒருத்தனை நாம் வச்சுக்கிட்டு அவனுக்கு எதையும் சொல்லி கொடுக்கறத விட, நேரத்தை வீணாக்குவதை விட உருப்படியான நாம் வேறு ஒரு வேலையை போய் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த பழமொழியில் சொல்லப்படுற பொருள். அதுக்காக தான் சொல்லியிருக்காங்க, பாடி பாடி குத்துனாலும் பதிரு அரிசி ஆகாது அப்படின்னு. அப்போது அந்த சொல்கிற வேலையை விட்டுட்டு நாம் நமக்கு தேவையான அல்லது பயனுள்ள வேறு ஒரு வேலையை போய் செஞ்சு முடித்தோன்னா அது நமக்கு ஒரு பயனுள்ளதாகவே அமையும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழியுடைய என்னோட பொருள். சரிங்க, இந்த பழமொழிக்கான பொருள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது வரைக்குமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்குமே நான் போட்டுட்டு வர ஒவ்வொரு காணொளி பதிவுகளுக்குமே நிறையா வரவேற்பு கொடுக்குறீங்க, நிறைய கருத்துக்களை பரிமாறிக்கிறீங்க. நிறைய பேர் புதுசாக நம்மளுடைய போர்க்களம் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க. அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனவே இதே போல் தொடர்ந்து நம்மளுடைய போர்க்களம் யூடியூப் சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. அடுத்த ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.